யாருமே சொல்ல முடியாது. இப்போ பாட்டு கை நீட்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டால் நம்ம பூஸ் போட்டு வருது, ஒரு படத்தில் பார்க்கணும் அப்படி ரசிக்கணும். எனக்கு அதே மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் வீட்டில் நம்ம சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் தான் இருந்தப்போ ரொம்ப 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 டஃப் டைம்ஸ் எல்லாம் தாண்டி தான் வரும். அப்படி பண்ணுறப்ப கேட்டார், தம்பி உங்கள் வீட்டில் வந்து அம்மா எத்தனை புடவை வச்சுருப்பாங்க? என்னன்னா ஒரு 20-30-25 புடவை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உங்கள் அம்மா ரொம்ப பிடிச்ச புடவைன்னா எந்த புடவை சொல்லுவாங்க? தெரியல, பட்டு புடவையாக இருக்கணும், மறுபடியும் கல்யாணம் கேட்டு மறக்காமல் வச்சுருப்பாங்க, அதுவாக இருக்கும். அப்புறம் சொன்னார், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா? இல்லைண்ணே, இனிமேல் தான் நான் வேலை தேடிட்டு. நீ ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு நீ வாங்கின காசில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தனா உங்கள் அம்மா லைஃப்லேயே கட்டின பெஸ்ட்டு புடவை அந்த புடவை தான் பாருங்க அப்படின்னு. இங்கே ஒரு சொல்கிறப்போ நல்லா இருக்கு, கேட்கவே சந்தோஷமாக. சமுதிரக்கணி என்ன படத்தெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். சார் இப்படி தான் இருக்கணும், அப்பா நான் இப்படி தான் இருக்கணும், வாத்தியார்னா அந்த ஒரு ஃபீல் வரும். பார்க்கும்போது அந்த ஃபீல் வருது. அதை ஏன் அப்புறம் அடுத்த நேரம் கொண்டு போக மாட்டோம்னு சில நேரம் யோசிப்போம்ல. ஸோ அப்படி யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5000 சேலரி வாங்கினேன். அது ஒரு புடவை எடுத்து போயிட்டு கொடுத்தேன். கடவுள் மீது ஆணையாக அங்கே எங்கள் அம்மா கட்டில்